ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கி இந்த 3ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எதை அறிக்கை செய்கிறோம் என்பது மிக மிக பிரதானமானது. வாட் டு வி டிக்ளேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அநேக நேரங்களில் நாம் எதிர்மறையாக அறிக்கை செய்வோம். ஆண்டோடைய பிள்ளைகளாக தான் இருப்போம், ஆராதிப்போம், வசனங்களை வாசிப்போம், ஆனால் எதிர்மறையாக அறிக்கை செய்வோம். அறிக்கையிட்டதெல்லாம் கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை, அது வேதத்துக்கு புறம்பான ஒன்று. வாட் எவர் வி டிக்ளேர் வி வில் கெட் இட் இஸ் அ ராங் பிரின்சிபல், அன்பிப்ளிக்கல். பைபிள் எங்கேயுமே அதை குறித்து என்ன செய்யவில்லை, அது சொல்லவில்லை. ஆனால் வசனத்தை சொன்னால் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனம் என்பது அது ஜீவ நீரூற்று, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்றது, எந்த இருதயத்தையும் ஊடுருவி செல்லக்கூடியது, அது ஒரு நாளும் தோற்று போகாது. த வேர்ட் வில் நெவர் ஃபெயில் என்பதை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அறிக்கை இடுகையில் இருக்கிற ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், நாம் வாய் எதை அறிக்கை செய்கிறதோ அதை நம்முடைய மனது அதை பிடித்துக் கொள்கிறது. வாட் எவர் வி டிக்ளேர் த்ரூ அவர் மவுத், அவர் பிரெயின் வில் கேட்ச் இட் அப். ஸோ இந்த பிரெயின் அதை பிடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே தான் அது அந்த வைப்ஸை கிரியேட் பண்ணும். நீங்கள் எதிர்மறையாக பேச பேச ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் வைப்பை அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். என்ன, பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. என்ன, அதுக்கு கிரியேட்டிவிட்டி உண்டு, திங்கிங் கெப்பாசிட்டி உண்டு. ஆர்டினரி கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. திங்கிங் கெப்பாசிட்டி உண்டு, கிரியேட்டிவிட்டி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எதை அடிக்கடி சிந்திக்கிறோமோ அதுக்கு டியூன் ஆயிரும். அதுக்கு ஏற்றபடி அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விடும். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அந்த பிரெயின் வந்து அதை ஒரு ப்ளஷர் பிரின்சிப்புக்குள்ளே போய் அந்த அடிக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுனால பண்ணாமல் இருக்கிறது ஆட்களுக்கு பிரச்சனையாகும். ஸ்க்ரீனை பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம், ஸ்க்ரீனை பார்த்தா தான் நார்மல் அப்படிங்கிற செட்டப்புக்குள்ளே பிரெயின் போயிடும் என்று ரிசர்ச் சொல்லுது. ஓகே, இது இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன அறிக்கை செய்யணும், அதான் இப்போ இந்த நாளினுடைய ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். வாட் டு வி டிக்ளேர், அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சங்கீதக்காரனை எடுத்து பாருங்கள், அல்லது அவர் எழுதின சங்கீதங்கள் எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். இந்த பர்சனல் டிக்ளரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அறிக்கை செஞ்சுட்டே இருப்பார். இந்த அறிக்கைகள் எல்லாமே சில நேரத்தில் நெகட்டிவாக இருக்கும், சில நேரத்தில் லேமெண்டிங் புலம்பலாக இருக்கும். பட் மெஜாரிட்டி பாசிட்டிவாக தான் என்ன செய்திருக்கிறது, அது இருந்திருக்கிறது. வசனத்தை சார்ந்திருக்கிறது, கர்த்தரை நம்பி இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கீதங்களில் ஒன்று தான் இந்த 3வது சங்கீதம். அதை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், 3வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதில் ஒரு 3 வார்த்தை இருக்கு. யூ ஆர் மை ஷீல்டு, அதான் தாவீது சொல்ல வருகிற முதலாவது காரியம். யூ ஆர் மை ஷீல்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய கேடகம். இதை அவர் டிக்ளேர் பண்ண அவருடைய மைண்ட் என்ன ஆகுது, எனக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். ஷீல்டு ரெப்ரசன்ட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ எனக்கு பாதுகாப்பு வந்து வேற எதுவுமே கிடையாது, எனக்கு ஆண்டவர் தான் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கேடகத்தோட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அது டிஃபெண்ட் பண்ணும், தற்காத்து கொள்ளும். எல்லாமே அந்த கேடகத்துக்கு மேலே வரும், ஆனால் அந்த கேடகத்தை தாண்டி எதுவுமே உள்ளே வராது. the shield will never let anything to get inside. அதான் ஷீல்டோட ஒரு பெரிய ப்ளஸ். அதனால தான் யுத்தத்தில் பழைய காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வலது கையில் வாள் வச்சுருப்பாங்க, இடது கையில் ஷீல்டு வச்சுருப்பாங்க. பெரிய ஷீல்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், அது தூக்குறதுக்கே ஒரு பலன் வேணும். ஸோ எவ்வளோ பெரிய அம்புகள் வாள்கள்லாம் வந்தாலும் அந்த ஷீல்டை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, ஸோ அதை அடி வாங்குமே வெளியே அதை தாண்டி என்ன செய்யாது, அது வராது. அல்லது கவசம் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க, அல்லது கவசம் போட்டிருக்கலாம். நல்ல இரும்பு கவசமாக இருக்கும்போது அது உள்ளே போகாது. அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, யூ ஆர் மை ஷீல்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய கேடகம் அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்கிறார், ஆண்டவரே உம்மை தாண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன, சத்துரு நிறைய அம்புகளை எய்யலாம், நிறைய போராட்டங்களை கொண்டு வரலாம், நிறைய அழுத்தங்களை விதைக்கலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், மன நிம்மதியை கெடுக்கிற நிறைய சம்பவங்களை அவன் செய்யலாம். ஆனால் யூ ஆர் மை ஷீல்டு, நீ என்னுடைய கேடகம், இதெல்லாம் வரும்போது
அது நீரை அனுமதிக்கிறது மட்டும்தான் உள்ளே வருமே ஒழிய உம்மை தாண்டி வராது, உம்மை தாண்டி வராது என்பது தாவீது சொல்லியிருக்கிற ஒரு நல்ல காரியம். ஸோ நம்ம அடிக்கடி அதை சொல்லணும். ஆண்டவரே, நீதான் எங்களுடைய கேடகம் என்பது நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செய்ய நம்முடைய உணர்வுகள் எல்லாம் என்ன வரும்? கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக என்ன செய்வார்? இருப்பார் என்கிற ஒரு தெய்வீக உணர்வுகள் நமக்கு வரும். அது நமக்கு நிறைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து வரும்? கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்மறையாக பேசுகிறத நிறுத்திட்டு, பிரச்சனைகளை பேசுகிறத நிறுத்திட்டு, குழப்பங்கள், வியாதிகள், ஆட்கள் சொன்னது, அறிவு சொன்னது, அனுபவங்கள் சொன்னது, இவைகளெல்லாம் கொஞ்சம் குறைத்து விட்டு கர்த்தர் குறித்து நம்ம என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதே வருஷத்தில் இருக்க இன்னொன்று வார்த்தை பாருங்க, நீர் என்னுடைய மகிமை, யூ ஆர் மை க்ளோரி அப்படின்னு சொல்லியிருக்கார். க்ளோரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் பாருங்க? க்ளோரிங்கிறது the weightness of God's manifested presence. என்ன? அதாவது கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்தின் ஒரு அளவு அப்படின்னு சொல்லலாம். அது இன்னொரு வார்த்தை சொன்னா ரேடியன்ட் பியூட்டி, ரொம்ப ஒரு மகிமையான அழகு அல்லது மகிமையான பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீரின் மகிமை அப்படின்னு சொல்லும்போது தாவீது என்ன சொல்ல வர்றார்? ஆண்டவரே, ஐ ஆம் த கேரியர் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். உன்னுடைய பிரசன்னத்தை நான் சுமந்துட்டு போறேன். ஸோ உம்முடைய மகிமையின் அழகு தான் என் மேல என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னுடைய சரீர அழகு, என்னுடைய அறிவினுடைய அழகு, என்னுடைய செல்வாக்கு இதெல்லாம் தெரியாது. யூ ஆர் மை க்ளோரி அப்படின்னு சொல்லும்போது நீர் அந்த மகிமை, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள நான் இருக்கிறேன், என் மூலமாய் இந்த மகிமை வெளிப்படுகிறது, என் மூலமாய் உம்முடைய அழகு என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நீரினுடைய மகிமை அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே உம்மை நான் வெளிப்படுத்துகிறேன் அல்லது பிரதிபலிக்கிறேன். ஐ எம் ரிஃப்ளெக்டிங் யுவர் நேச்சர், ஐ எம் ரிஃப்ளெக்டிங் யுவர் எசன்ஸ். அதுதான் சங்கீதக்காரன் என்ன செய்கிறாரு? அவர் சொல்ல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தை அப்படி தான் வரணும். அதை அறிக்கை செய்யணும், சிந்தை வரணும். நான் ஆண்டோடைய பிரசனத்தை சுமந்துட்டு போகிறேன். இப்போ பணத்தை அவர் ரொம்ப வெயிட்டான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோம். எதை வச்சு? பணம் அல்லது பதவி அல்லது அவருக்கு இருக்கிற மேன் பவர் அல்லது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அல்லது ரவுடிசம், ஏதோ ஒன்று. அவர் ரொம்ப வெயிட்டான ஆளுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை பாருங்க, இந்த வெயிட்னஸ் ஆஃப் காட்ஸ் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ். அப்போ அந்த ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகிமையோட வெயிட் அப்படின்னா, நாம் மறைக்கப்பட்டு அந்த மகிமை வெளிப்படுத்தப்படும். அதான் அர்த்தம். நான் மறைஞ்சிடும். நான், என்னுடைய அறிவு, என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அழகு, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய திறமை, இதெல்லாம் மறைந்து என் மூலமாக நீர் வெளிப்படுத்தப்படுவீர். இதை அவர் சொல்லிட்டாரு. இப்போ சொல்ல நமக்கு என்ன வரும்? ஆண்டவர் நீதான் மகிமை, நீர்தான் மகிமை அப்படி சொல்ல நமக்கு ஒரு உணர்வு வரும். நான் ஆண்டவரை பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிஃப்ளெக்ட் த நேச்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் அதிகமாக தருவார். மூணாவது, அதே வருஷத்தில் அதை சொல்லப்பட்டு பாருங்க, என் தலையை உயர்த்துகிறீர். ஹெட் லிஃப்டர். மூணாவது வார்த்தை என்ன டிக்ளேர் பண்ணணுமா? என் தலையை நீர் உயர்த்துகிறீர் ஆண்டவரே. பாருங்க, நான் வாளாக்காமல் தலையாவேன், வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். இதான் வசனம். நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி திரும்ப சொல்றேன். நீங்க பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா அல்லது பாசிட்டிவ் டிக்ளரேஷனா வெறுமனே பண்ண வேண்டாம். வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். என் தலையை உயர்த்துகிறார், என் கொம்பை நீர் உயர்த்தினீர். இப்படிலாம் அவன் சொல்ல என்ன நடந்தது? அவருடைய தலை உயர்த்தப்பட்டது. ஆடுகளுக்கு பின்னே போன அவரை ஆண்டு தூக்கி கொண்டு போய் சிங்காசனத்தில் என்ன செய்தார்? உட்கார வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை உயர்த்துவது வேறு எதுவுமே கிடையாது, கர்த்தர். God is the only one who lifts my head. ஸோ என் வாழ்க்கையில் உயர்வு என்பது எதுலேயோ வரும் என்பது அல்ல. முயற்சி தவறு கிடையாது, கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். கர்த்தர் என்னை உயர்த்துவான்னு சொல்லி சோம்பேறியா இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த முயற்சிக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமும் கர்த்தரால் வரும். The horse is prepared for the battle, but victory or success belongs to God. என்னதான் குதிரை ப்ராக்டிஸ் பண்ணி டிசிப்ளினாக இருந்து ட்ரெயின்டாக இருந்து அதே ட்ராக்ல ஓட பல நாட்கள் பயிற்சி கொடுத்தாலும் ஜெயிக்க வைக்கிறது ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட
கஷ்டப்பட்டோம், முன்னேற முடியல, ரொம்ப நாள் உழைக்கிட்டோம், எதிர்பார்த்தாலும் வரல, எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைய தான் இருக்குது, நாங்கள் நினச்ச அளவுக்கு வர முடியல, நினச்ச அளவுக்கு பண ஆசீர்வாதம் இல்லை, நினச்ச அளவுக்கு உயரலை, இப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயர்த்துவார். வாழ்க்கை தரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். God will raise our life, the standard of our lives. வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார், பொருளாதார தரத்தை உயர்த்துவார், சிந்தனையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவார், குடும்பத்தின் தரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் உயர்த்துவார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஓகே, 4வது வசனம் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார். பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? I cried to the Lord with my voice and he heard me from his holy hill. நான் அழுத சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என்ன செய்தார்? அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு அவர் பதிலை கொடுத்தார். சங்கீதக்காரர் என்ன டிக்ளேர் பண்றாரு? God will answer to my cries. என்னுடைய அழுகைக்கு அவர் பதில் கொடுப்பார், கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். அதான் பாருங்க, இந்த புலம்பலுக்கும் டிக்ளரேஷனுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நான் என்னமோ ஜோமணி பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்றதா இல்லாமல், இல்லை நான் அழுத சத்தமிட்டு கூப்பிட்டேன், கர்த்தர் தூரத்தில் பரிசுத்த பருவத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து என்னுடைய சத்தத்தை அவர் கேட்டார். என்ன சத்தத்தை கேட்பார்னு அவர் சொல்லலை, God will கூட சொல்ல, God heard my prayer. அவர் பரிசுத்த பருவத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள், அழுத்தங்கள், பாடுகள் வழியாக நான் கடந்து போகும் பொழுது, அவருடைய சமூகத்துக்கு நான் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு பதிலை எனக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ கடைசியாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு? கீழே சொல்லிட்டு வர்றாரு, என்ன, நான் படுத்து நிறுத்த செய்கிறேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around. 5வது சொல்கிற வார்த்தையில் பாருங்க, I won't afraid, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னை சுற்றி 10,000 பேர். அதாவது அவர் சொன்னது எல்லாமே அனுபவங்களின் அடிப்படையில் போனது. சவுல் விரட்டினாரு, ஆயுததாரிகள் விரட்டினாங்க, அதிகாரிகள் விரட்டினாங்க, மந்திரிகள் விரட்டினாங்க, குகையில் ஒளிய வேண்டி இருந்தது. எப்பொழுதுமே அவரை உளவுத்துறை வச்சு கண்காணிச்சுட்டே இருந்தார் ராஜா. ஒரு நெருக்கம், எங்கேயும் தனியாக போக முடியல, வர முடியல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர், இவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் நாம நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எனக்கு பதில் கொடுத்துறீர், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். இந்த பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு தைரியம் அவருக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. ஸோ நம்ம இதை டிக்ளேர் பண்ணணும். வியாதியை கண்டு நான் பயப்பட மாட்டேன், குடும்ப பிரச்சனைகளை கண்டு பயப்பட மாட்டேன், எனக்கு எதிராக வருகிற மனிதர்களை கண்டு பயப்பட மாட்டேன், என்னை குறித்து தவறாக பேசுகிற ஆட்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எழுதுகிற ஆட்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய உயர்வை தடுக்க நினைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆட்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். அப்போ பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லிட்டே வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு டிக்ளரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நான் டிக்ளரேஷன், அறிவித்தல். நீங்கள் அறிவிச்சுட்டே வாங்க. நான் கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்வோம்? மனசு என்னெல்லாம் வருதோ, டெய்லி பைபிளை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னென்ன வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுங்கள். பைபிளை வாசிட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள். அந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன செய்வார்? தருவார். உதாரணத்துக்கு இந்த சங்கீதத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வாசித்திருக்கிறோம். இதே போல் நிறைய சங்கீதங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வசனத்தை வாசிப்போம், அந்த வசனங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சோர்வுகளோ, பலவீனங்களோ, வியாதிகளின் அழுத்தங்களிலோ இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய வசனங்களை அறிக்கை செய்ய கர்த்தரை கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை அவர்கள் பார்க்க உதவி செய்யும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.